ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்த்துருக்கோம். என் ஃபேஸை பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நான் வெயிலெலாம் போயிட்டு பயங்கரமாக டேன் ஆகிருந்துச்சு என் ஃபேஸு. நான் வந்து இந்த ஒரு பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்னும் ஃபேஸை வந்து நான் துடைக்க கூட இல்லைங்க. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து நம்ம எந்த பொருளுமே வாங்க வேணாம். எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஒரு பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாகவும் ரிசல்ட் காட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்காக இன்றைக்கே நான் இதை வந்து என் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நாளைக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும், அதாவது எந்த மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு வந்து கலையவே கிடையாது. நான் வந்து அதிகம் மேக்கப்லாம் போட மாட்டேன். அப்படியே நம்ம சாதாரணமாக மேக்கப் போட்டாலும் கூட ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நான் ஒரு தக்காளியும் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தான் எடுத்துருக்கேன். ரொம்ப பெருசாக எடுக்கணுன்றதில் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குல நம்ம தோலெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இந்த ஃபேஸ் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் கிச்சனில் இருக்கிற பொருள்களை மட்டும்தான் வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வாங்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேஸில் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்கள் ஃபேஸ் நாளுக்கு நாள் நல்லா வந்து நிறம் கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் டேன் இருந்தால் எல்லாத்தையுமே எடுத்துரும். பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் எடுத்துரும். கண்ணை சுற்றி கருவளையங்கள் இருந்தால் கூட எடுத்துரும். நிறைய பேத்துக்கு வாயை சுற்றி கருப்பு கருப்பாக இருக்கும், போகவே போகாதுங்க. ஆனால் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் விடவே மாட்டீங்க. நம்ம தோல் சீவின உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லா அரைப்பட்டு நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இதில் வந்து ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு உருளைக்கிழங்குலையும் ஜூஸ் இருக்கும். அதேமாதிரி தக்காளிலையும் நமக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். அதனால் நமக்கு தண்ணி தேவையில்லை. தண்ணி சேர்க்காமல் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு 100க்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக துருவி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம தக்காளியும் இந்த மாதிரி அதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வடிகட்டி இருந்தால் கூட அதை க்ரஷ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கிறது. இப்போ தக்காளியும் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. தோல் பாருங்கள் தனியாக வந்துருச்சு. தோலை நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும்தான் இந்த மாதிரி துருவி எடுத்துடும். ஈஸியாக நமக்கு வந்துடும். அடுத்து நம்ம நல்லா க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க இந்த தக்காளியும் உருளைக்கிழங்கையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சதை நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும். அதனால் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம இது எல்லாத்தையுமே வடித்து ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இது வந்து தண்ணியாகவும் இருக்காது, கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நமக்கு. இதே நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் நாங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு ஜூஸ் எடுத்துட்டோம். மிச்சம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு சில பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கடலை மாவு. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பாசிப்பருப்பு, அதாவது பச்சை பயிறு மாவு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது லெமனுங்க. ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு ஒரு 5-6 சொட்டு நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சீடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தயிர் கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சாச்சு. பிழிஞ்சிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா உங்களுக்கு மணமாகவும் இருக்கும். ஏன்னா காஃபி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள்.
நீங்கள் இதை மிச்சம் இருந்தால் கூட தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்மையான ஒரு க்ரீம், அதாவது க்ரீம் இல்லை, ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் இப்போ வெயிலில் போயிட்டு வந்ததுனால என் ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. இதை எப்படி நம்ம பளிச்சுன்னு மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெட் பேண்ட் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த முடியலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நம்ம ஃபேஸில் இருக்கிற டேனாக இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருந்தால் கூட எல்லாத்தையுமே இதை சூப்பராக எடுத்துரும். நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஃபங்க்ஷன்லாம் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கிரும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணணும், வெளியில் எதையுமே நம்ம வாங்கக்கூடாது. எந்த பொருளும் வாங்காமல் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சீக்கிரம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஈஸியாக ரெடி பண்ணி ஃபேஸை நல்லா பிரைட் ஆக்கிடணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக நினைப்போம். நான் கூட அப்படி தான் நினைப்பேன். கிச்சனில் இருக்கிறத தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதையும் அதிகமாகலாம் வாங்கி நிறைய பைசாலாம் செலவு பண்ண மாட்டேன் ஃபேஸுக்காக வேண்டியலாம். அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேக் வந்து ரெகுலராக எப்பயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டெய்லியும் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. ரெகுலர் பேஸ்லேயும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்கள் ஃபேஸுக்கு நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஃபேஸை நல்லா பிரைட்டாக இருக்கும். கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் கூட அதை கூட நல்லா ரிமூவ் பண்ணிடும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. குறன்னு இருக்கிற மாதிரி இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதனால் கண்ணை சுற்றி தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வாயை சுற்றி கருமையாக இருக்கும், பயங்கரமாக போகவே போகாது. என்ன தான் பண்ணாலும் அந்த கருமையெல்லாம் இது வந்து அருமையாக போக்கிடுங்க. நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு மனசுக்கு மன நிறைவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய விதமான பேக் போடலாம் ஃபேஸுக்கு. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம ஃபேஸை பிரைட்டாக ஆக்கணும், செலவு பண்ணாமல் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணிக்கணும் அப்படி தான் நினைப்போம். அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்குக்கு இந்த மாதிரி காதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே போட்டுக்கோங்க. நான் வந்து போடலை. ஆமாம், நீங்கள் வேணால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படி விட்டுடலாம். 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா இது வந்து காயணும், அது வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு சூப்பராக நான் லைவாகவே ரிசல்ட் காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாதிரி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஃபேஸில் இருக்க ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்து அதில் அதாவது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும்பொழுது ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லெமன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த லெமன் வந்து இந்த மாதிரி மணத்தி விட்டுக்கோங்க, பரட்டி விட்டுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அதை வச்சு நம்ம ஃபேஸில் வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மைல்டாக கொடுங்க. இப்படி கொடுக்கும்பொழுது கொஞ்சம் ஈரமாகவும் ஆகிடும். ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா, அது வந்து ஈரமாகிடும். ஒரு சிலருக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து, அதாவது லெமன் வந்து ஒத்துக்காதவங்க வந்து தாராளமாக தக்காளியோட அடிப்பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஜூஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஜூஸ் அந்த ஈரத்தோடு அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு நீங்களே பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிடலாம் தாராளமாக.
எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். நான் என்னுடைய ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு டல்லாகவும் டேனாகவும் இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் நான் காலையில் வெளியில் போயிட்டு வந்தாங்க, ரொம்ப கருத்து போச்சு முகம். உண்மையாக சொல்லப்போனால் கருத்து போச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் நான் வீட்டில் வந்து இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணேன். எப்படி இருக்கு பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு அதனால தான் லைவாகவே காட்டுறேன். நிறைய பேர் ஃபேக்கு அப்படி இப்படின்னு லைட்டிங் போடுறீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. சாதாரண டியூப்லைட் மட்டும் தாங்க, இது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த லைட்டும் கிடையாதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இதை வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறோம் காலையில். அதனால் நான் இன்றைக்கே இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி முந்தின நாள் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு வந்து கலையவே கலையாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. பார்த்தீங்களா நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் பக்கமாக கூட காட்டுறேன் பாருங்கள், என் ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நெக்குக்கும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் போடும்பொழுது நெக்குக்கும் சேர்த்தே போட்டுக்கோ. இப்போ ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்தாச்சு. என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. இப்போ நான் வந்து நல்லா தண்ணியில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நார்மல் வாட்டரில் தான், வேறு எதுவுமே நீங்கள் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் சோப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா ஈவினிங்க்கு மேலே நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, செம்மையாக இருக்குது எனக்கு ரிசல்ட்டு. நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் போவேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபங்க்ஷனில் என்னுடைய ஃபேஸை வந்து நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து மேக்கப் கலையாமல் நல்ல க்ளோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் லைவாக பார்க்கலாம். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் கமெண்ட்டை நான் எதிர்பார்ப்பேன். நல்லா தான் சொல்லுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, லைவாக பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you, bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.